Today we see of the Indian Constitution series. In this video, we are going to learn about the Supreme Court of India and its compositions, qualifications, powers and jurisdictions. About Supreme Court, the Supreme Court is the highest judicial authority in India. It started functioning on 26th January 1950. It is called the Guardian of Constitution. என்ன சொல்றாங்கன்னா ஹையஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி இன் இந்தியான்னு பார்த்தோம்னா யாரை சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை தான் வந்து சொல்றாங்க. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோட ஃபங்க்ஷனிங் பார்த்தோம்னா 26th January 1950. இது வந்து ஒரு கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எதுன்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் தான். காம்போசிஷன்ஸ் பார்த்தோம்னா என்ன மாதிரி காம்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் ஜட்ஜஸ்ன்னு பார்த்தோம்னா டிசைடட் பை த பார்லிமெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. எவ்வளோ அப்போ Composition of Supreme Court, Article 124. The Supreme Court consists of Chief Justice of India and other judges, number decided by the Parliament. இதோட present structure என்னன்னு பார்த்தோம்னா ஒரிஜினலா வந்து 1950ல சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் 7 ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க. ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் பை பார்லிமெண்ட்க்கு அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் அப் டு 33 அதர் ஜட்ஜஸ் வந்து இருந்திருக்காங்க. டோட்டல் வந்து 74 ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் வந்து ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து யார் டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா Parliament. Qualification of Supreme Court Judge, Article 124. A person must be a citizen, must have been a judge of a High Court for at least 5 years, must have been an advocate of the High Court at least 10 years, must be a distinguished jurist in the opinion of President. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஹைகோர்ட்ல வந்து ஜட்ஜா அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட்ல வந்து 10 இயர்ஸ் வந்து இருந்திருக்கணும். ஒப்பீனியன் ஆஃப் பிரசிடென்ட் வந்து டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்டா வந்து இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை எ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் கொலிஜியம் சிஸ்டம் ரெக்கமெண்டட். பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஜட்ஜ். எதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா கொலிஜியம் சிஸ்டம் பேஸ் பண்ணி. அவங்களோட டென்யூர்னு பார்த்தோம்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 65 இயர்ஸ், கேன் ரிசைன் பை த ரைட்டிங் டு த பிரசிடென்ட் தான் வந்து அதை ரைட் பண்ணுவாங்க. Jurisdictions powers, original jurisdictions, appellant jurisdictions, advisory jurisdictions, writ jurisdictions, under article. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் வந்து டிஸ்பியூட்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அப்பதான் வந்து ஒரிஜினல். அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன் மீன்ஸ் அப்பீல் டு ஹைகோர்ட்க்கு வந்து அப்பீல் பண்றது தான் வந்து அப்பலட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றாங்க. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் மீன்ஸ் President can seek to advise the advisory jurisdictions. Writ jurisdiction article 32 fundamental rights வந்து violate ஆகுது, இல்லை legal rights violate ஆகுதுன்னா அப்போ வந்து writ jurisdictions வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரிட் என்னென்ன ரிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஏபிஎஸ் கார்பஸ், மேண்டமஸ், சர்டியோரி, ப்ரொஹிபிஷன்ஸ், கியூ வாரண்டோ. இதோட எசென்ஷியல் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 32 தான் வந்து எசென்ஷியல் பாயிண்ட்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் பை டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காங்க. Finally, we discuss the Supreme Court of India including qualifications. Thank you for all my dudes.